அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு கனிவான வணக்கங்கள். மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான ஏற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக புதன் இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக ராசிக்கு 3ஆம் இடத்தை விட்டு விலகி 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நுழைந்து வலிமை பெறுகிறார். இது கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது. ஏனெனில் கல்விகாரகராக வித்தைக்காரகராக இருக்கக்கூடிய புதன் 3இல் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட 4ஆம் இடத்தில் பலம் பெற்றிருப்பது நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக உங்களுக்கு கருதப்படுகிறது. என்பது மட்டுமல்லாமல் புதன் வலுவிழந்து சஞ்சரித்து வந்த நிலையில் மே மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு வலிமை பெற்று சஞ்சரிக்கிறார். மே மாதம் 25ஆம் தேதிக்குள் சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல அதிரடியான முன்னேற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. மேலும் புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை கர்மஸ்தானத்தை பார்வையிடுகிறார். எனவே தொழில் ரீதியாகவும் அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் வலுவாக உண்டு. அறிவுக்கு ஆற்றலுக்கு அதிபதியாக நாயகனாக திகழக்கூடிய புதன் 2024 மே மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நீச்சவலுவிழந்த நிலை நிவர்த்தி பெறுகிறார். மே மாதம் 25ஆம் தேதி வரை பலமாக மேஷமனையில் சஞ்சரிக்கிறார். அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புதன் சந்திரன் என பல கிரகநிலைகளுடன் இந்த காலகட்டத்தில் சஞ்சரிக்கிறார். அதிலும் குறிப்பாக நீச்சநிலை நிவர்த்தி பெற்று வித்தைக்காரகன் கல்விகாரகன் என்று கருதக்கூடிய புதன் பலம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு இருப்பாக கருதப்படுகிறது. எனவேதான் மே மாதம் 25ஆம் தேதி வருவதற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதனின் அமைப்பால் இவை நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய விதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. ஏனெனில் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராகவும் அறிவுக்கு வித்தைக்கு அதிபதியாகவும் இருப்பவர் புதன். புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் என்பதால் அதிக ஒளி பொருந்திய கிரகமாகவும் திகழ்கிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது எதிரிகளை எளிதாக தூக்கிப்போட்டு பந்தாக்கூடிய அளவிற்கு விவேகங்கள் நிறைந்தவைகளாக இருக்கின்றது. ஆகவே பல்வேறு விதமான சிரமங்கள் நெருக்கடிகளிருந்தாலும் கூட அவற்றை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் புதன் எடுத்துக்காட்டுகிறார். புதன் மீனம் ராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரித்ததை விட தற்போது மேஷத்தில் பலம் பெறுவது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. நீங்கள் இந்த தருணங்களில் எந்த காரியங்களை மேற்கொண்டாலும் அந்த பணிகளை நன்கு சிந்தித்து அதற்கு ஏற்றபடி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளையும் பல நல்ல விஷயங்களை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகங்களையும் பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார். எனவேதான் பல்வேறு விதமான தடைகள் பிரச்சனைகள் விலகி முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகியுள்ளது. புதனின் பார்வையில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன. என்பது மட்டுமில்லாமல் குரு சனி ராகுகேது ஆகிய கிரகநிலைகள் சமகிரகமாக பார்க்கப்படுகிறது. குரு தனது பார்வையில் புதனை பகைகிரகமாக பார்த்தாலும் கூட புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார். என்பது மட்டுமல்லாமல் சனியின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக கருதப்படுகிறது. மேலும் புதன் பார்வையில் சந்திரனை மட்டும்தான் பகைகிரகமாக கருதுகிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் சமகிரகமாகவும் நட்புகிரகமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் வித்தைக்கு புத்திக்கு அதிபதியாகவும் புதனை பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புதன் பலம் பெற்று மேஷம் மனையில் பயணித்துக் கொண்டிருக்கும்போது அனைத்துவிதமான பணிகளிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுப்பார். ஏனெனில் புதன் வலுவாக சஞ்சரிப்பதால் மிக அதீதமான சிக்கல்கள் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து அதன் பலன்களை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். எவ்வளவு பெரிய சவால்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அறிவு ஆற்றலை மதிநுட்பத்தை பயன்படுத்தி அதை எப்படி செம்மையாக சிறப்பாக செய்து முடிப்பது என்ற யோகங்களை மிகவும் வலுவாக புதன் வாரி வழங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் நீச்சம் நிவர்த்தி பெற்ற புதன் சஞ்சரிக்கிறார். இந்த காலகட்டத்தில் மே மாதம் 7ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை பலம் பெற்று மிகவும் வலிமையாக புதன் சஞ்சரிப்பதால் அதீதமான நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கிறது. என்பது மட்டுமில்லாமல் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் பல்வேறு விதமான தடைகளை சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகளும் உருவாகும். எதை காரியத்தை செய்தாலும் உணர்ச்சிவசப்பட்டு குழப்பமாகவும் சிக்கல்கள் நிறைந்தவைகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட பெரிய அளவிலான சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை புதன் கெட்டுவிட்டால் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். அப்படிப்பட்ட புதன் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
எனவே இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிக அதிரடியான அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ஏனென்றால் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். இவருடன் சுக்கிரனும் சஞ்சரிக்கிறார். துவக்கத்தில் சந்திரனும் இங்கு சஞ்சரிக்கிறார். எனவே இவ்வாறான கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டமென்பது பெருமளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களுக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் புதன் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் புதன் அறிவுக்கு மட்டுமில்லாமல் வித்தை கணிதம் என் ஜோதிடம் மீடியா செய்தித்தாள் பேச்சு திறமை பயந்த சுபாவம் நகைச்சுவை உணர்வு போதிக்கும் ஆற்றல் போன்றவற்றை மிக வலுவாக உங்களுக்கு வாரி வழங்குகிறார். எனவே தான் புதனுடைய அமைப்பு காரணமாக பல அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் ஏற்படுகிறது. புதனின் ஆட்சி வீடாக மிதுனம் ராசியையும் கன்னிராசியையும் பார்க்கப்படுகிறது. கன்னிராசி புதனுடைய உச்சவீடாகவும் இருக்கிறது. தற்போது செவ்வாயின் ஆட்சி வீடான மேஷம் ராசியில் அமர்ந்துள்ளார். புதனின் பார்வையில் செவ்வாய் நட்பு கிரகமாக இருப்பதால் பல்வேறு விதமான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கிறார். பல்வேறு விதங்களில் இருந்து வந்த பின்னடைவுகள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அதன் காரணமாக சந்தித்து வந்த மனவருத்தங்கள் வேதனைகள் போன்றவைகள் நீங்கி ஒரு பிரச்சனைக்கு எப்படி சிறந்த முறையில் தீர்வு காண முயற்சி செய்வது அதை எப்படி நீங்கள் அடைவது என்ற பல நல்ல யோகங்களை இந்த காலகட்டத்தில் புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அருமையான அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது. இவ்வளவு காலங்கள் சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக நீச்ச நிலையில் வக்கிரகதியில் பலமிழந்து மேலும் மேலும் பல சோதனைகளையும் சிரமங்களையும் சந்திப்பதற்கான சூழ்நிலை காரணமாக இருக்கக்கூடிய புதன் ஏற்படுத்தி கொடுத்தார். உணர்ச்சிவசப்பட்டு பல முடிவுகளை எடுத்ததால் சில தடுமாற்றங்களை சந்தித்ததற்கான சூழ்நிலைகள் உருவாகியிருந்தது. ஆனால் அவைகள் அனைத்திலும் இப்போது மிகச்சிறப்பான மாற்றங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதை புத்திகாரகன் அறிவுகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் நீச்சநிலை நிவர்த்தி பெற்று வலுப்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. என்பது மட்டுமில்லாமல் புதன் 2 4 5 7 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுபத்துவபாதையில் சஞ்சரிக்கும்போது மிக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளிக் கொடுப்பார். ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் சில தடைகள் சிறு சிறு சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல்களை ஏற்படுத்துவார். இருந்தாலும் தற்போது நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவதால் பல இடர்களில் அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். புதன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சப்தம பார்வையால் நுணுக்கமாக செயல்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வில்லங்கங்கள் அனைத்தையும் எளிதான முறையில் எதிர்கொண்டு மிக சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்களை மாற்றிக் கொடுக்கிறார். புதனின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கின்றபோது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசிநாதனான கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக புதன் இருக்கிறார். புதன் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நீச்சம் நிவர்த்தி பெற்று வலிமை பெறுவது கண்டிப்பாக குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக தடையில்லாமல் செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. வித்தைகாரகனான புதன் குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரிடமும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி பரஸ்பர ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல வழிகளை உருவாக்கிக் கொடுக்கிறார். என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு வகைகளில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்கள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது. பல நெருக்கடிகள் பெருமளவில் குறையும். சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு. தடைப்பட்டு கொண்டிருந்த உத்தியோகம் ரீதியான பல சலுகைகளும் புதிய வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களும் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. தற்கால பணியிடங்கள் நிரந்தரமாக மாறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் புதனின் சுபபார்வையால் சப்தம பார்வையால் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவலுவாக உருவாகியுள்ளது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிகவலுவாக ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் புதனுடன் இணைந்து புது சுக்கிரயோகத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் அதிகபட்ச வளர்ச்சிகள் நிறைந்து கிடைக்கும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. கல்வியிலும் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாயும் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறார். ராசியின் ராஜயோகாதிபதியாகவும் செவ்வாயிருக்கிறார். எனவே செவ்வாய் 3இலிருப்பது புதிய நிலம் வீடு வீட்டுமனை சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களை மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு.
மேலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றமாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் மிகவும் வலுவாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. அதிலும் குறிப்பாக வித்தைக்காரகராக இருக்கக்கூடிய புதன் உறுதி செய்கிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் மே 25ஆம் தேதிக்குள் புதன்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று 2 நெய்த்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகும் என்பதில் சந்தேகமில்லை.